வேகே மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜிவாவோட ஜாலியா இருந்த ஒருத்தன் மூவிக்கான செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நானியோட தி பெராடைஸ் மூவில இருந்து ராகவ் ஜுவலோட கேரக்டர் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 21 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ரீகாந்தோட டைரக்ஷன்ல நானி லீடா பண்றாரு, அனிருத் மியூசிக் பண்றாரு. மகட மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சாங் நல்லாவே இருக்கு. இது ஒரு பக்காவான எலிவேஷன் சாங்கா இருக்கு. ப்ரொடியூசர் ஐசர் கணேஷ் இப்போ ரீசெண்டா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தனுஷ் மாரி செல்வராஜ் படத்துக்கான ஷூட்டிங் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு யூனிக்கான பிக் பட்ஜெட் மூவி அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆல்ரெடி மாரி செல்வராஜ் ஒரு லோ பட்ஜெட் படத்தை அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, மஞ்சனத்தின் ஒரு படத்தை. சோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செப்டம்பர்ல இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இருந்தாலும் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லோ பட்ஜெட் மூவிங்கிறதுனால அந்த படத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இந்த படத்துக்கு வர கூட வாய்ப்பு இருக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொல்றேன் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அல்லு அர்ஜுன் 23 மூவிக்கான லுக் டெஸ்ட் இந்த ஜூன் 25 நடக்க போறது நியூஸ் வந்திருக்கு. இதை முடிச்சுட்டு அடுத்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த லுக் டெஸ்ட் முடிச்சுட்டு ப்ரோமோ ஷூட்டும் நடக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி அல்லு அர்ஜுன் 23 படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ விட்டு தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இது இல்லாம இன்னொரு ப்ரோமோ கூட அடுத்து வரப்போகுது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சாங் நல்லாவே இருக்கு. சோஷியல் மீடியால பார்க்கும்போது பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் சாங்குக்கு இருக்கு. இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயிலர் 2 மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மறுபடியும் இப்ப ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா படத்துக்கான பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகல, அந்த கேமியோக்கான ஷூட்டிங் மட்டும் இன்னும் ஷூட் பண்ணாம வச்சிருந்தாங்க. அதை தான் இப்ப மறுபடியும் ஷூட் பண்ண போறாங்க. சோ ஆல்ரெடி இது அவங்க பிளான் பண்ணதுதான். செய்யன் படம் அக்டோபர்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓம் படமும் அக்டோபர்ல வரப்போகுது. சோ இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. செய்யன் படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. எப்போ தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் தனி வீடியோ அதை பத்தி போடுறேன். இந்த கொஸ்டின் பெருசா இருக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன். இதுக்கான பதில் டைரக்டர் யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தான். அவங்களுக்கு இந்த மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க அப்படி மாறிக்கிறாங்க. பெட்டியோட ஓடிடி ரிலீஸ் டேட் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்றேன். இதுக்கான பட்ஜெட் அண்ட் வசூல் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல இதுக்கான அப்டேட் இருக்கு. கொஞ்சம் ரீசெண்டா போட்ட வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு கமெண்ட் பண்ணவங்களும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சுங்க இது எந்த சாங் அப்படின்னு. ஆன்சர் தனுஷோட தங்கமகன் மூவில இருந்து என்ன சொல்ல சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.